ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய, பலமான சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள், அது ஒரு மரத்தடியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது, ஒரு சின்னஞ்சிறு சுட்டி அங்கு குதித்து விளையாடிக் கொண்டிருந்தது. தெரியாமல், அந்தச் சுட்டி உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் உடல் மீது ஏறி, அதன் மூக்கின் நுனியில் ஓடத் தொடங்கியது. திடீரென்று விழித்தெழுந்த சிங்கம், கோபத்துடன் உறுமியது. அது தன் பெரிய பாதத்தால் சுட்டியை அழுத்திக் கொண்டது. சுட்டியின் தலைவிதி முடிந்துவிட்டது என்று அது நினைத்தது. பயந்து போன சுட்டி, மெல்லிய குரலில் கெஞ்சியது, வனத்தின் அரசே! தயவு செய்து என்னை கொன்று விடாதீர்கள். என்னை தண்டிப்பதற்கு பதிலாக என்னை மன்னித்து விடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். சுட்டியின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு சிங்கம் பெரிதாக சிரித்தது. நீயா எனக்கு உதவுவது? இந்தச் சிறிய பிராணி என்னை போன்ற காட்டு ராஜாவுக்கு எப்படி உதவும்? என்று ஏளனமாக கேட்டது. ஆனாலும், அந்தச் சுட்டியின் பரிதாபமான தோற்றத்தைக் கண்ட சிங்கம் மனம் இறங்கியது. கோபத்தை விட்டுவிட்டு, சுட்டியை விடுவித்தது. சுட்டி வேகமாக ஓடி மறைந்தது. சில நாட்களுக்குப் பிறகு, சிங்கம் காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்தபோது, அது வேடர்கள் வைத்திருந்த ஒரு வலையில் மாட்டிக்கொண்டது. சிங்கம் பயங்கரமாக கர்ஜித்தது, ஆனால் வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அந்த நேரத்தில், அந்த வழியாகச் சென்ற சுட்டி, சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது. உடனடியாக, தான் காப்பாற்றப்பட்ட நன்றியை நினைவில் கொண்டு, ஓடிவந்து சிங்கத்தை பார்த்தது. சுட்டி சிறிதும் தாமதிக்காமல், தன்னுடைய கூர்மையான பற்களால் அந்த வலையின் கயிறுகளை சிறிது சிறிதாக கடிக்க ஆரம்பித்தது. நீண்ட நேரம் தொடர்ந்து கடிப்பதன் மூலம், அது மெதுவாக வலையை அறுத்தது. சிறிது நேரத்திலேயே, சிங்கம் வலையிலிருந்து தப்பிக்க முடிந்தது. சிங்கம் அந்தச் சிறிய சுட்டியை பார்த்து, சின்ன நண்பனே, நீ கூறியது சரிதான். இப்போது நான் உணர்கிறேன், உதவிக்கு யாரும் மிகச் சிறியவர்கள் அல்ல என்று நன்றி கூறியது. அன்றிலிருந்து, அவர்களிருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். கதை சொல்லும் நீதி, உதவி செய்வதற்கு யாரும் மிகச் சிறியவர்கள் அல்ல. அல்லது, மற்றவர்களுக்கு நாம் செய்யும் உதவி, ஒருநாள் நமக்கே திரும்பி வரும். ஒருமுறை, வெப்பமான கோடை காலத்தில், ஒரு காகம் மிகவும் தாகத்துடன் அலைந்து திரிந்தது. நீண்ட நேரம் பறந்ததால், அது மிகவும் சோர்ந்து போயிருந்தது. குடிக்க தண்ணீர் எங்கேனும் கிடைக்குமா என்று தேடிய போது, அருகில் ஒரு தோட்டத்தில் ஒரு பெரிய களிமண் பானை இருப்பதை அது கண்டது. மிகவும் மகிழ்ச்சியுடன், காகம் பறந்து சென்று பானையின் விளிம்பில் அமர்ந்தது. பானையை பார்த்தபோது, காகம் ஏமாற்றமடைந்தது. பானையின் அடியில் மிகக் குறைவான தண்ணீரே இருந்தது, அதன் சிறிய அலகால், மூக்கால் கூட தண்ணீரை எட்ட முடியவில்லை. காகம் சிறிது நேரம் யோசித்தது. நான் என்ன செய்ய முடியும்? என்று அது தனக்குள் கேட்டுக்கொண்டது. அது உடனடியாக கைவிட விரும்பவில்லை. திடீரென்று, காகத்திற்கு ஒரு யோசனை வந்தது. அது சுற்றிப் பார்த்தபோது, அருகில் சிறிய கூழாங்கற்கள் சிதறிக் கிடப்பதைக் கண்டது. காகம் ஒரு கூழாங்கல்லை எடுத்தது. தன்னுடைய சிறிய அலகால் அதைக் கவ்விக்கொண்டு, கவனமாக பானைக்குள் போட்டது. கல்லானது டப் என்ற சத்தத்துடன் நீருக்குள் விழுந்தது. பிறகு, காகம் அடுத்த கல்லை எடுத்தது, அதையும் பானைக்குள் போட்டது. அது தொடர்ந்து ஒவ்வொன்றாக கற்களை பொறுக்கி பானைக்குள் போட்டுக்கொண்டே இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு, கற்கள் மெதுவாக பானைக்குள் இருந்த தண்ணீரின் அளவை உயர்த்தத் தொடங்கின. காகம் மேலும் சில கற்களை போட்டவுடன், தண்ணீர் பானையின் விளிம்பிற்கு வந்துவிட்டது. இப்போது காகம் மகிழ்ச்சியுடன் தண்ணீரை சுவைத்தது. அதன் தாகம் தீர்ந்தது, அது மிகவும் திருப்தியுடன் பறந்து சென்றது. கதை சொல்லும் நீதி, முயற்சியுடையோர் ஒருபோதும் சோர்வடைய மாட்டார்கள். அல்லது, உங்களுக்கு தீர்வு தெரியாவிட்டால், உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள். விளக்கம்: காகம் சோர்வடையாமல், தன் அறிவை பயன்படுத்தி சிக்கலை தீர்த்தது. நாமும் கடினமான சூழ்நிலைகளில் புத்திசாலித்தனத்துடனும் விடாமுயற்சியுடனும் இருக்க வேண்டும். ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு பலசாலி சிங்கம் இருந்தது. அதுதான் அந்தக் காட்டிற்கு ராஜா. ஆனால், சில நாட்களாக சிங்கம் உடல்நலக்குறைவால் கஷ்டப்பட்டது. சரியாக வேட்டையாட முடியாமல் போனதால், சிங்கம் உணவின்றி பசியில் வாடியது. சிங்கத்தின் பலவீனத்தை அறிந்து ஒரு தந்திர நரி, ராஜா அவர்களே, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன்.
உங்கள் குகைக்கு ஒரு பெரிய பலி வரப்போகிறது என்று ஆசையுடன் சொன்னது. சிங்கமும் என்ன சொல்கிறாய் என்று கேட்டது. காட்டின் விளிம்பில் ஒரு பலசாலை குரங்கு உள்ளது. அது தினமும் வந்து உங்கள் குகையை பார்த்து சிரிக்கிறது. நீங்கள் பலவீனமாகிவிட்டீர்கள், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கிண்டல் செய்கிறது என்று பொய் சொன்னது நரி. இதைக் கேட்டதும் சிங்கம் கோபத்தில் கர்ச்சனை செய்தது. தன் பலவீனத்தை யாரோ கிண்டல் செய்கிறார்கள் என்று நினைத்து உடனே அந்த குரங்கை பிடிக்க தீர்மானித்தது. சிங்கம் தன் பலவீனத்தையும் மீறி வேகமாகச் சென்று குரங்கை பிடிக்க முயன்றது. ஆனால் குரங்கு மிகவும் விவேகமானது. நரியின் திட்டம் புரிந்து போன அது, நான் பலசாலியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்தக் காட்டிற்கு ராஜா. உங்களோடு சண்டை போடுவது என் நோக்கம் அல்ல. உங்கள் குகைக்குள் ஒரு புதையல் ஒளிந்திருப்பதாக எனக்குத் தெரியும். அதைப் பார்த்து கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும் எண்ணத்தில்தான் நான் குகையை பார்த்தேன் என்று நாடகமாடியது. புதையல் என்றதும் சிங்கத்தின் கோபம் குறைந்தது. புதையலா? எங்கே இருக்கிறது என்று ஆவலுடன் கேட்டது. ராஜா அவர்களே, அந்த நரிதான் புதையல் பற்றிய ரகசியத்தை மறைத்து உங்களிடம் பொய் சொல்லியது. அது உங்களை ஏமாற்றப் பார்க்கிறது என்று குரங்கு சொன்னது. உடனே சிங்கம் தன் தவறை உணர்ந்தது. அந்த பலசாலி குரங்குக்கு புதையலை கொடுத்து நன்றி கூறியது தந்திர நரியை விரட்டியடித்தது. நீதி, கெட்ட எண்ணம் கொண்டவர்களை நம்பக்கூடாது.